வணக்கம். நான் மன்னார் நகரசபை தலைவர். ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் நகரசபை உறுப்பினராக இன்று மன்னாரின் நகர பிதாவாக நியமிக்கப்பட்டிருக்கிறேன். இத்தருணத்திலே அனைத்து கூட்டணி கட்சிகளுக்கும் அதே போன்று மன்னார் நகர மக்களுக்கும் எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். அத்தோடு மன்னார் நகரத்தை சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் வைத்திருப்பதோடு மன்னார் நகர மக்களின் அபிவிருத்தியையும் நாங்கள் நோக்கமாக கொண்டுதான் எமது நகரசபையின் வேலை திட்டங்கள் இருக்கும். அதன் முதற்கட்ட பணியாக மன்னார் நகரத்திலே குப்பைகளை அகற்றுதல், அதே போன்று வடிகால்களை அமைத்தல், உள்ளக வீதிகளை அமைத்தல் போன்ற விடயங்களை நாங்கள் முதற்கட்டமாக மேற்கொள்ள இருக்கின்றோம். நான் பல பிரச்சனைகளை இந்த 4 நாட்கள் தான் நான் காரியாலயத்திற்கு ஆனாலும் இந்த 4 நாட்களில் மன்னாரின் நகரத்தில் உள்ள பிரச்சனைகள் தொடர்பாக நான் கண்டறிந்துள்ளேன். முக்கியமான பிரச்சனையாக மன்னார் பொது விளையாட்டு அரங்கு மிகவும் பழுதடைந்த நிலையிலே காணப்படுகின்றது. அதை உடனடியாக சீர் செய்து விளையாட்டுத்துறையை ஊக்குவிப்பதற்கான நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும். எனவே அதற்கான வேலை திட்டம் இன்று ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. மைதானத்தை ஒழுங்குபடுத்தி கொடுப்பதற்கான நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று உள்ளக வீதிகளை உடனடியாக புனரமைத்து எமது மக்களுக்கு வழங்க வேண்டும். பெரிய கமத்திலே வடிகால்கள் அமைத்து கொடுக்க வேண்டும். அதே போன்று எமில் நகர் போன்ற பகுதிகளிலே, தாழ்வாக இருக்கின்ற பகுதிகளிலே வெள்ளத்தினால் மிகவும் பாதிப்பு அடைகின்ற இந்த கிராமங்களிலே உடனடியாக வடிகால்களை சீர் செய்து கொடுக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது, அமைத்து கொடுக்க வேண்டிய தேவை இருக்கிறது. அதையும் நான் இனங்கண்டிருக்கிறேன். அதே போன்று உள்ளக வீதிகள் அனைத்தும் பழுதடைந்து இருக்கின்ற நிலையிலே நாங்கள் அதை சீர் செய்து கொடுக்க வேண்டும். அதே போன்று தரவங்கோட்டை கீரி வரையிலான பாதை மிகவும் பழுதடைந்திருக்கிறது. அந்த பாதைக்கான நிதி ஒதுக்கீடு என்ற வேண்டுகோளுக்கு இணங்க 55 மில்லியன் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அந்த பாதைக்கான வேலைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது. அதே போன்று 16 மில்லியன் ஒதுக்கப்பட்டிருக்கிறது பாலத்திற்கு கீழாக உள்ள நிலப்பகுதி, அதாவது இராணுவ பரிசோதனை இடம்பெற்ற அந்த பகுதி நாங்கள் உல்லாச பயணிகளை ஈர்ப்பதற்கான வேலை திட்டங்களை ஆரம்பித்திருக்கிறோம். அந்த இடத்திலே அதற்கான அனைத்து செயற்பாடுகளும் நிறைவடைந்திருக்கிறது. வருகின்ற 5ஆம் 6ஆம் தேதிகளிலே அந்த வேலை ஆரம்பிக்கப்பட இருக்கின்றது. முதற்கட்டமாக நடப்பாதை அமைத்து அதிலே நடைபயிற்சி செய்வதற்கான ஒரு அழகான ஒரு வீதியை அமைக்க இருக்கின்றோம். அதே போன்று அதிலே அவர்கள் களைப்படைந்து இருக்கும் பொழுது அதிலே அமர்ந்து இருப்பதற்கான சில கொட்டகைகளை அமைக்க இருக்கின்றோம். அதே போல உல்லாச பயணிகளை ஈர்க்கும் முகமாக அந்த இடத்திலிருந்து கப்பல் பயணம், அதாவது கப்பல் சவாரி செய்வதற்கான ஏற்பாடுகளை செய்வதற்கான ஒரு சிறிய கப்பல் கட்டும் ஒரு சிறிய துறைமுகம் மாதிரி ஒன்றை அமைப்பதற்கான திட்டமும் இருக்கின்றது. அதை நாங்கள் மேற்கொள்ள இருக்கின்றோம். ஆனால் இவை அனைத்தையும் செய்வதற்கு உண்மையிலேயே எமது நகர சபையிலே வளங்கள் பற்றாக்குறையாக இருக்கின்றது. இங்கே இருக்கின்ற ஜேசிபி இயந்திரம், அதே போன்று உளவு இயந்திரம், அதே போன்று வாகனங்கள் மிகவும் பழுதடைந்த நிலையில இருக்கின்றது. உதாரணமாக சொல்ல போனால் ஜேசிபி வாங்கி 16 வருடங்கள் ஆகிவிட்டன. 16 வருடங்களாக ஒரே ஜேசிபியை தான் எமது நகரசபை இதுவரைக்கும் பயன்படுத்தி கொண்டிருக்கிறது. இந்த தருணத்திலே நான் எமது மத்திய அரசாங்கத்திடம் ஒரு வேண்டுகோளை விடுக்கின்றேன். மிகவும் பின்தங்கிய ஒரு நகரமாக இருக்கின்ற மன்னார் நகரத்தை நாங்கள் அபிவிருத்தி செய்ய வேண்டும் என்றால் மத்திய அரசாங்கத்தின் உதவியும் நமக்கு தேவை. இந்த தருணத்தில் இந்த வாகனங்கள் பற்றாக்குறையை எமது அமைச்சின் ஊடாக நிவர்த்தி செய்து தருமாறு இந்த தருணத்தில் இந்த ஊடகத்தின் ஊடாக நான் வேண்டுகோள் விடுக்கின்றேன். எனவே மீண்டும் எமது மக்களுக்கு அபிவிருத்தியை செய்வதற்கு நாங்கள் எந்த வகையிலும் பின்னிக்கப் போவதில்லை. அதே போன்று நாசார திட்டங்கள் இந்த மண்ணிலே இடம்பெறுவதற்கும் ஒரு காலமும் நாங்கள் அனுமதிக்கப் போவதில்லை. உதாரணமாக கனிய மண் அகழ்வு, அதே போன்று காற்றாலை மின்சாரம், எமது மக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய அபிவிருத்தி திட்டங்களை நாங்கள் ஒருபோதும் இந்த மண்ணிலே நாங்கள் செயற்படுத்த அனுமதிக்க மாட்டோம்.
எனவே மீண்டும் இந்த தருணத்திலே நான் ஒன்றை வேண்டிக் கொள்கின்றேன் மத்திய அரசாங்கத்திடம். எமது நகரத்தின் அபிவிருத்தியை மேற்கொள்வதற்கான நிதியை உடனடியாக எமக்கு தந்து உதவுமாறு நான் இந்த தருணத்திலே ஊடகங்களினூடாக கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி.